இந்த ஒரு வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த லடாக் விட்டு போக வேண்டிய நேரம், அது வந்து நம்ம எப்படி போக போகிறோம்னு பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ ஆஃப் லடாக். அந்த அண்ணனுக்கு வெக்கம் வந்து, அதாவது இதுக்குள்ளவே வந்து நம்மளுக்கு குக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஒரே ஒரு அடுப்பு தான் இருக்குது, அது சின்ன அடுப்பாக இருக்குது. தூரம் வந்து நம்ம இப்படிதான் நம்ம டிராவல் பண்ணோம். கண்டெய்னரை வந்து ரூம் மாதிரியே படிக்கிறாங்க. எல்லாம் ஸ்னோ ஷூஸுங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க. பீன் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. யூஸ் பண்ண பெட்டிகள் பாருங்க. ஓ போட்டுக்கிறாங்க பாருங்க. பேண்ட்டுங்க எல்லாம் இப்போ மாதிரி பூச்சி வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லே விட்டு இப்போ போக வேண்டிய நேரம் நண்பாஸ். திரும்பவும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்த வழியில் இப்போ நம்ம வந்து திரும்ப போனோம். அதாவது இப்போ நம்ம திரும்பவும் இந்த லேலேருந்து ஸ்ரீநகர் போக போகிறோம். அது எப்படி போக போகிறோன்றதை நான் உங்களுக்கு வந்து போக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு போக நான் சொல்கிறேன் நண்பாஸ். ஓகே நண்பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த லே விட்டு இப்போ நம்ம போகலாம் நண்பாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பணும் நண்பாஸ். சரி நண்பாஸ், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு 20 மினிட்ஸ் நம்ம போகலாண்ணா. இங்கே ஓனரே காணோம். ஏன்னையே ஓனர் கிட்ட ஏன்னா ஓகே நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து திரும்ப எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேலேருந்து திரும்ப நம்ம ஸ்ரீநகர் தாங்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மணாலி ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 12 நாள் இந்த லேல நம்ம இருந்திருக்கோம் நண்பாஸ். பட் ஆனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த லேலேருந்து ஸ்ரீநகர் போயிட்டு திரும்ப அங்கிருந்து மணாலி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது நம்மளோட பிளானு. ஆனால் இந்த வண்டியில் போகிறதுக்கே நான் பார்த்தீங்கன்னா 4 நாள் காத்திருந்ததுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா காசு வந்து 5000 கொடு 6000 கொடுன்னு சொல்லிட்டு அதிகமாக கேட்குறாங்க. பட் நம்ம கிட்டே இருக்கிற பட்ஜெட்டே கம்மி தான். அதாவது நம்ம கிட்டே இருக்கிற காசு அவ்வளோதான். நம்மளால் எப்படி வந்து அவ்வளோ கொடுக்க முடியும்? அதனால வந்து நான் 4 நாளாக நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பட் நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே ஒரு வண்டி வந்து நம்மளுக்கு 1000 ரூபாயில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா சொல்லிட்டு, ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஸ்ரீநகர் போனோன்னாவே 1200 ரூபாய் பெட்ரோல் போடணும். இங்கேருந்து அதாவது லேலேருந்து ஸ்ரீநகருக்கு நான் எப்போ போயிட்டுருப்பேன். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்த வழியிலே நம்ம வந்து போகணுமான்றதுக்காக நம்ம வந்து வண்டி வந்து இந்த மாதிரி வண்டியில் போட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரோடுங்கள்லாம் நம்ம கடந்து வரத்துக்குள்ளே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால திரும்ப நம்மளால் அந்த திரும்ப வந்த ரோடுக்கே நம்மளால் வந்து ரைடு பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நான் வந்து எதனா வண்டியில் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி நிறைய பக்கம் கேட்டு நம்மளுக்கு கடைசியில் இப்போது இந்த வண்டியில் தான் இப்போது நம்மளோட வண்டியை போட்டுட்டு நம்ம போக போகிறோம். மிச்சம் என்ன ஏதுன்றது நம்ம வந்து வண்டி டிரைவர் வந்துட்டு மேலே நம்மளோட வண்டியை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு மேலே அப்புறம் நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர் பார்த்தீங்கன்னா இன்னும் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுமா. அவ்வளோ வெளிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே உக்காரத்துக்கு இடமே இல்லை நண்பாஸ். அதனால் இங்கே அந்த வண்டிக்கு பக்கத்தில் இங்கே ஒரு வண்டி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல. ஒரு டீ மட்டும்தான், நம்ம டீ இந்த பிஸ்கெட் படம் தான் நம்ம சாப்பிட்ருக்குறோம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடல. அதனால் இந்த வண்டியில் வந்து நம்ம டிரைவர் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மேகி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாரிக்குள்ளே எப்படி இருக்கான்றது ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்க போகிறேன். சரி வாங்க, இப்போ வந்து இவங்களோட குக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கான்றதை இப்போ நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போது நம்மளுக்காக வந்து அந்த அண்ணன் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கின்னு வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்து மேகி பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த அண்ணன் நம்மளுக்கு. அந்த அண்ணனுக்கு வெக்கம் வந்து, அதாவது இதுக்குள்ளவே வந்து நம்மளுக்கு குக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஓகே, ஏக்கியா கூலர் நோ ஒர்க்கிங். ஓகே, அதாவது இங்கே ஒருத்தர் தூங்குவாங்களாம், இங்கே ஒருத்தர் தூங்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம்
3 பேர் இந்த இடத்துல தூங்குவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து ஹோட்டலே வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்களாம். எல்லாமே வந்து இந்த இடத்துல இவங்களே குக் பண்ணி சாப்பிடுவாங்களாம். நம்ம அண்ணன் உள்ள எரியுதா? எரியுது. ஆனால் ஒரே ஒரு அடுப்பு தான் இருக்குது. அது சின்ன அடுப்பாக இருக்குது. மினி ரூம் மாதிரியே இருக்குது. அதாவது எல்லாமே வந்து இதுக்கு உள்ளவே இருக்குது. அதாவது நம்ம வண்டி விட்டு வெளியே போக வேண்டியதே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோல்டாக இருக்கும் நைட்டில். அதனால இவங்க எல்லாமே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளவே இருக்குது. உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நண்பாஸ். இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற நேரம். கபாப். நம்ம பார்த்தீங்கன்னா செம்ம பசியில் இருந்தோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அண்ணா நம்மளுக்கு மேகி பண்ணி கொடுத்ததுனால தான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பசியே வந்து போன மாதிரி இருக்குது நண்பா. சீக்கிரம் நம்ம வந்து சாப்பிட்டுருந்தோம். இஸ் கம்மிங். ஓகே நண்பா, நம்மளோட டிரைவர் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியை பார்த்தீங்கன்னா வந்து லாரி இல்லை. இப்போ நம்ம வந்து ஏற்றலாம் நண்பாஸ், போகலாம். Is this my credit card? क्या तुम फोटो लगता है ना आवाज. அதாவது வண்டி வந்து அதில் ஸ்ட்ரைட்டாக ஏற்ற முடியாதுன்றதுக்காக வண்டியை பார்த்தீங்கன்னா சுற்றின்னு வந்து இங்கே நம்ம வண்டியை வந்து நிற்க வச்சிருக்கிறோம். அங்கே பாருங்க, இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வருது. இப்போ நம்மளோட வண்டியை ஏற்றலாம். ஓகே பாஸ், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோன் ஓகே பாய். தேங்க்யூ ஸோ மச் பாய். தேங்க்யூ ஸோ மச். வில் சி டுமாரோ நெக்ஸ்ட் டைம். ஓகே பாய், தேங்க்யூ. ஓகே பாஸ். நண்பன் எக்ஸ்பிரஸ். नंबन एक मिनट ये ओके भाई, थैंक यू. ओके भाई, थैंक यू भाई सो मच भाई. இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் பாஸ். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்ரீநகர். வண்டி ரெடி ஆகிவிட்டது. இப்போ நம்ம போகலாம். ஓகே பாஸ், வண்டியும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து அங்கே ஏதோ வந்து இந்த லோடுங்க ஏற்றணுமா, அங்கே நம்ம போயிட்டு கொஞ்சம் லோடுங்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம உட்காரலாம். ஏன்னா இங்கே நம்மளால உக்காந்து போக முடியாது. அதனால கொஞ்சம் தூரம் வந்து நம்ம இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். பாருங்க, செம்ம பிரேக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடுது. பாருங்க, வண்டி கூட இன்னும் நம்ம வந்து சரியா கட்டல. ஏன்னா அங்கே ஏதோ கொஞ்சம் ஐட்டம் இருக்கான். அந்த ஐட்டம் வந்துட்டு மேலே கொஞ்சம் டைட்டாக கட்டிடலாம் நம்ம. அவ்வளோ வெளிக்கு வண்டி வந்து எதுவும் ஆகாம இருந்தால் சந்தோஷம்.
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஏக் மினிட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வந்து இந்த பஞ்சு மூட்டை வந்து இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு போகணுமா, அதனால இங்கே பார்த்தீங்கன்னா லோடு பண்ணிக்கிறாங்க. நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சன்னைக்கோ கண்டிப்பாக போகிற வழியில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிரும். அதனால் இங்கே ஏதோ இந்த பஞ்சு மூட்டை வந்திருக்கு. இது வந்து வண்டியை சென்டரில் போட்டு இது ரெண்டும் சைடில் போட்டால் கொஞ்சம் ஆடாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே அண்ட் பாஸ், நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா பஞ்சிங்கெல்லாம் வச்சு நீட்டாக நம்ம சென்ட்ரலில் நம்மளோட வண்டியை வச்சாச்சு நான் பாஸ். பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து ரொம்ப ஷேக் ஆகினே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஷேக்கே ஆகாது. நீங்களே பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கம் பஞ்சு லோடை வச்சு நம்மளோட வண்டியை சென்டரில் இப்போ வச்சாச்சு. வண்டியை மட்டும் கொஞ்சம் அப்படி சாச்சிடலாம். ஸ்டாண்ட் வர போடல, என்ன ஆக போதோ தெரில, ஆடன்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போய் உட்காரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் வந்தாங்க. வண்டியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது லோட் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இங்கேருந்து வந்து காலியாக போகக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஏதோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதாவது இந்த பஞ்சு மூட்டை ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் அது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளோட வண்டி எவ்வளோ கட்டினாலும் நிற்காது. ஏன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு மூட்டை வந்ததுனால ரெண்டு பக்கமும் வந்து பஞ்சு மூட்டையை நம்ம வச்சுட்டா வண்டி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இன்னும் வந்து ஏற்றலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சு மூட்டை ஏற்ற போகிறாங்க. ஏற்றிட்டு மேலே நான் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், நம்மளோட லாரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து மழை வர மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி காற்றடிக்குது, புயல் வர மாதிரி இருக்குது. நம்ம போகும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. இன்றைக்கி வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இன்றைக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் தான் நம்ம வந்து ஸ்ரீநகரை நம்ம போய் ரீச் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் பாஸ். அதாவது நம்மளுக்கு அப்பே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேகி வாங்கி கொடுத்தாங்களா, அவர் நம்மளுக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் கூட அங்கே தான் போகிறேன், நீ எனக்கு காசெல்லாம் கொடுக்காத, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், நான் உன்னை அங்கே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டோம், நம்ம நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டேன். பட் வேறு வழி இல்லாமல் நம்ம இப்போது இதில் போய்க்கிறோம். இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ரீநகருக்கு ஃப்ரீயாகவே போயிருக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட உதவினால். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு எல்லா நாளும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம சொல்லியிருக்கலாம், இல்லை எனக்கு வந்து இவங்களே என்னை வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனால் நான் அவங்க கூட வந்து வரல அப்படியே சொல்லிட்டு நான் இருங்க ஒரு நிமிஷம் செம்ம காத்தாரு அப்படியே நான் சொல்லியிருக்கலாம். பட் வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இவங்ககிட்ட சொல்லிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த வண்டியில் போகிறதுக்கே 3 நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். அத்தனை பேர்கிட்ட கேட்டு அலைஞ்சி திரிஞ்சு நம்மளுக்கு வந்து 4ஆவது நாள் தான் இந்த வண்டியில் போகிறதுக்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் காசு போனால் போட்டோம், அப்புறம் நம்மளுக்கு இது விட்டுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்து வண்டி கிடைக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே பாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி போகிறதுக்கு ரெடியாச்சு. நம்ம இவ்வளோ நேரம் பின்னாடி நேன் வந்திருந்தோம். இப்போ நம்ம வந்து வண்டிக்கு ஃப்ரண்ட்டில் போய் உக்காந்து நம்ம போகலாம். ஆனால் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. சரி போகலாம் பாஸ். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடையில் தான் இன்றைக்கி நம்ம வந்து தூங்கியிருக்கிறது. சரி, நேற்று நம்ம வந்து தூங்கியிருக்கிறது. நேற்று நம்மளோட வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் ஏற்றிட்டோம். பாருங்கள், அந்த லாரி பார்த்தீங்கன்னா
இங்கே தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு 6 மணிக்கு வண்டி எடுத்தாங்க. சரி வந்து இவங்க இங்கேருந்து ஸ்ரீநகர் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்தா, அப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர வண்டியா, இன்னைக்கு தான் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிற வண்டியா. அதாவது நம்ம வந்து லாஸ்ட் டைம் நம்ம அந்த சோனாமார்க்கில் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. அதனால் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு காயலாங்கடியில் தான் நேற்று வந்து நாங்கள் தங்கினது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த காயலாங்கடால எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நம்மளோட வண்டி சுற்றி கவர் பண்ணி விட்டு உள்ளே இன்னும் என்னென்னவோ போட்டு வச்சுட்டுக்கிறாங்க. நம்மளோட வண்டி வந்து முழுகி போய் விட்டது. அங்கே இறங்கும்போது பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே காயலாங்கடா சாமானுங்க தான். அவங்களோட ரூம் எப்படி இருக்குன்ற பாருங்களேன், செம்மையாக இருக்குது. எல்லாமே இவங்களே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு வந்து நாங்கள் இங்கே தான் தங்கினது. நம்ம லாரி இங்கே இருக்குது, இதுதான் ரூமு. பாருங்க, இதுதான் ரூம். ஒரு கண்டெய்னரை வந்து ரூம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்புறமா இந்த தக்கடி, அதாவது இந்த கேஜி எல்லாம் போடுவாங்களா, பட்ஸ் அதெல்லாம் இருக்குது பாருங்க. தூக்க போடுற மிஷின் இல்லை, தூக்கம் போடுறது எல்லாம் பழைய சாமான் தான். இந்த டப்பா அது இதெல்லாம் போட்டு நச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஷூக்காக நம்ம எவ்வளோ அழிஞ்சிருப்போம். அன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காசு கூட கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஷூஸ் வேறுன்னா அவ்வளோ ஷூஸ் இருக்குது. இந்த ஷூஸை நம்ம வந்து அப்பயே பார்த்துருந்தா இங்கே ஏதோ ஒரு ஷூஸை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கலாம். காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஷூஸ் இருக்கான்னு. நீங்கள் பழைய காருங்க அது இது எல்லாம் ஸ்க்ராப் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஷூஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஸ்னோ ஷூஸுங்க, எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டால் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஷூஸு. இங்கே மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இதெல்லாமே இந்த பீன் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. இது வேற என்னடா இது, இது எல்லாமே மிலிட்ரிஸ் யூஸ் பண்ணது. இந்த என்னது இது தூங்குவாங்கள்ல, அதுக்கு தான் இது. இப்போ எல்லாம் பழசாகி டாராக தொங்குது. தார்ப்பா இங்கே. ஆனால் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்புறமா மிலிட்ரிக்காரங்கெல்லாம் யூஸ் பண்ண பெட்டிகள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எய்ட் பெட்டிகள் அப்படியே சொல்லுவாங்களா, அதுதான் இதெல்லாம். கேன்ஸு. ஓகே, இன்னும் இங்கே பாருங்கள் ஷூஸு. இதெல்லாம் வந்து அவங்களோட இந்த சாக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு. இங்கே பாருங்கள், இதுதான் அவங்களோட இவ்வளோ சாக்ஸ் பாருங்க, குப்பை மாதிரி விழுந்துருக்கு அவ்வளோ சாக்ஸுக்கு. இது ஃபுல்லாகவே சாக்ஸுங்க தான், இவ்வளோ போட்டுக்கிறாங்க பாருங்கள். பேண்ட்டுங்க எல்லாம் குப்பை மாதிரி பூச்சி வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே ஷூ, திரும்ப ஷூங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, அந்த பக்கம் எல்லாம் இந்த ஒயிட் ஸ்னோ ஷூஸு. இங்கே பார்த்தீங்கன்னா பூட் ஷூஸு. இந்த மாதிரி பூட் ஷூஸுக்கு தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். தேடி தேடி ஷூவே கிடைக்காமல் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷூங்க இருக்குது பாருங்க. குச்சி வச்சிருக்காங்க
இப்போதான் வந்து சன்ரைஸே வருது, ஆனால் செம்மையாக இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க யாரா கருப்பு கலர் போயிட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு போய் கிட்ட போய் பார்த்தா இது ஒரு டாகி. உங்க பாருங்க, ஏதோ பெட் மாதிரியே இருக்குது டாகி. ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்குள்ளதான் வந்து சமைச்சேன்னு வந்து நாங்கள் சாப்பிட்டது. இப்போ வந்து நம்மளுக்காக இங்கே டீ ரெடியாக இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை போய் பார்க்கலாம். வாங்க, ஸ்மால் கண்டெய்னருக்குள்ளோ வா, எனக்கு அங்கே டீ எடுத்து வந்துட்டாங்கன்னு. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள டீ. ஒரு சில்லான கிளைமேட்டில் இந்த மாதிரி ஒரு ஹாட்டான டீ. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்திருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தங்கியிருக்கோன்றத கொஞ்சம் ரிவன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ மாதிரி டிஃப்ரெண்டான இடத்துல நம்ம தங்கியிருக்கிறோம். காலைல பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டாக இருக்குது. நான் இதை எந்த ஒரு இடத்துலையும் நான் போட்டதே இல்லை, அவ்வளோ கோல்டாக இருந்தாலும். ஆனால் நம்ம இத்தனை நாளாக நல்லா கொஞ்சம் ஹாட்டான இடத்துல இருந்துட்டு இப்போ நம்ம திரும்பவும் கோல்டான இடத்துக்கு போக போகிறோம். ஆனால் ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா இப்போது கிளைமேட் எந்த மாதிரி இருக்கான்றதுனே நமக்கு தெரியல, போய் பார்த்தா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கோல்டில் வந்து ஒரு செத்து சுனாமாயிட்டோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டுக்கு யாரால போக முடியாது. இப்போது நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். அதாவது நம்ம நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நீ எடுத்துட்டேடான்னு சொல்லிட்டு. ஆனால் அது வேறு ஷார்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லாகில் தானே போக போகிறோம். செம்மையான ஷார்ட்ஸுங்கெல்லாம் மாட்டோம், எடுக்கலாம். பாருங்கள், இதுதான் அது. எவ்வளோ சின்னதாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். சுவிட்ச் போர்டு அங்கே இருக்குது. இங்கே தூங்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளாங்கெட்டு, பில்லோ எல்லாம் அங்கே இருக்குது. கேஸு, ட்ராயரு. கேஸ் எங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, உள்ளே எங்கோ கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே தான் இருக்குது கேஸு. அப்புறமா இது எல்லாமே வந்து குக் பண்ணுற சாமான்கள். இது ஒரு ஸ்மால் வீடு, சூப்பராக இருக்குது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இந்த இடத்துல தான் தங்கினது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருந்தாங்கன்றதுக்காக நான் நேற்று வீடியோ எடுக்கலை. இல்லைன்னா நான் நேற்று எடுத்திருப்பேன். இப்போ வந்து நம்ம லாரியில் போகிற நேரம் நான் பாஸ். இப்போ நம்ம போகலாம்.